வேலூர் அருகே பெங்களூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து மேம்பாலத்திலிருந்து தலைகீழாக கவிழ்ந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் பலியாகினர். சென்னையிலிருந்து பெங்களூர் நோக்கி கர்நாடக அரசு பேருந்து ஒன்று வேலூர் வழியாக சென்றது. பள்ளிக்கொண்டா அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பாலத்திலிருந்து நிலை தடுமாறி தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் சாலையில் நடந்து சென்ற மல்லு என்பவர் மீது பேருந்து விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தை பார்த்த அப்பகுதி மக்கள் விரைந்து வந்து பேருந்தில் சிக்கியவர்களை மீட்டனர். இதில் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நவநீத கிருஷ்ணன் சிகிச்சை பலனின்றி பலியானார். बस ड्राइवर தூக்குவந்து அவரை போய் சீட்ல போய் தூக்கிட்டேன். கான்ட்ராக்டர் டிரைவிங் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் நாங்கள் போன்ல பேசுறேன், நம்மளுக்கு தெரியல பஸ் பல்டி ஆயிடுச்சு. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள சர்வீஸ் சாலையை சரியாக பராமரிக்காததால் தான் இவ்விபத்து ஏற்பட்டதாக கூறி பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். வேலூர்ல இங்க பஸ் ஸ்டாண்ட்ல பணியாளர்களை ஏத்துன்னு வருது, அங்கிருந்து வருது. அதான் வரும்போது ஹைவேல ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பீட். அது லெஃப்ட்ல ஃபுல்லா கவர் பண்ணாங்க பாருங்க, அப்படியே விட்டாங்க. வந்து கண்டக்டர் ஓடின்னு வந்தாராம், டிரைவர் தூங்கி நின்றார் ஃபுல் அண்ட் ஃபுல். அடுக்கம்பாறை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை கலெக்டர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இவ்விபத்து குறித்து பள்ளிக்கொண்டா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே திருச்சி அருகே பேருந்து, லாரி, வேன் மற்றும் கார் ஆகிய 4 வாகனங்கள் அடுத்தடுத்து ஒரே நேரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியானார். 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த விபத்தால் திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.